கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துவை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்துள்ளோம். இந்த நாளிலும் ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சம். இந்த கடைசி காலத்திலே சாஃப்ட்வேர் லைன்ல இருக்காங்க, செல்போன் கையில் இருக்கு, வீட்டில் டிவி இருக்கு, லேப்டாப் இருக்கு, பிள்ளைகள் கையில் டேப் இருக்கு, பல மணி நேரம் ஆன்லைன்ல இருக்கிறாங்க, வேற வேற வெப்சைட்டுக்குள்ள போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து எவ்வளவு நேரம் வாசித்தாங்க அப்படி சொல்லி கேட்டால் ரொம்ப சந்தேகம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அந்த வாலிப மகள் லட்ச லட்சமா சம்பளம் வாங்குறா. அப்போ பைபிள் வாசிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வாசிப்பேன். டெய்லி செல்ஃபோனில் ஒரே ஒரு வசனம் எனக்கு வரும். அந்த வாக்குத்தத்த வசனம் மட்டும் நான் அப்படியே செல்ஃபோன்லேயே நான் தியானிச்சிருவேன், அப்படியே பார்த்துக்குவேன். நான் பைபிள் வாசிக்கினேன் அப்படின்னா. ஆனால் சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 14 மணி நேரம் செல்ஃபோன்லேயே சாஃப்ட்வேர் லைன்லேயே ஆன்லைனில் லேப்டாப்பில் வேலை நடக்குது. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. ஆனால் டெய்லி ஒரு வசனம் பார்த்துருந்தாங்க. இப்படியே ஒரு குடும்பம். இன்னொரு குடும்பம் எனக்கு ஜெபிக்கிறவங்க சொன்னாங்க, கையில் பைபிள் எடுத்து வாசித்தல கொட்டையாக வருது, தூக்கமாக வருது, அதனால நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை அப்படின்னாங்க. இன்னொரு குடும்பத்தில் நான் வருஷத்துக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு போவேன், அப்புறம் புதுசு போவேன், அப்புறம் ஏதாவது சர்ச்சில் ஏதாவது பண்டிகை வந்துச்சுன்னா போவேன், அவ்வளோதான் அப்படின்னாங்க. இன்னும் சில குடும்பத்தில் கல்யாணம் முடிக்கிறதுக்கு மட்டும்தான் சர்ச்சுக்கே போவாங்க, அப்புறம் மற்ற நாட்களில் போக மாட்டாங்க. சில குடும்பத்தில் வீட்டில் யாராவது கத்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அந்த ஒரு 2-3 வருஷம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மறந்தே போயிடுவாங்க. வீட்டில் பிரச்சனைகள், குடும்பத்தில் போராட்டங்கள் வர 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 சில குடும்பத்தில் கர்த்தரை ரொம்ப தேட ஆரம்பிச்சிடுவாங்க, சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். சில குடும்பத்தில் இந்த வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் வேலை பார்ப்பாங்க, ஒரு இடத்துல தங்கியிருந்து வேலை பார்ப்பாங்க, சம்பளம் கொஞ்சம் கம்மியாக தருவாங்க. ஆனால் காலையில் 9 மணி இல்லை 10 மணிக்கு போகணும், நைட்டு 11 மணி தான் வருவாங்க. அந்த பிள்ளைகள் பார்த்தா பகல் ஃபுல்லாக அந்த கடையில் தான் இருக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறதோ, ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறதோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இல்லை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் சேல்ஸ் அதிகமாக இருக்க முடியுங்க. கடைசி காலத்தில் எல்லாமே பெருகிட்டு, ஆனால் பைபிள் வாசிக்க பெருகிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு பார்த்தால் எல்லா குடும்பத்திலையும் சந்தேகம்தான். 26 வயசு வாலிப மகள், வீட்டுக்கு ஒரே வாலிப மகள் தான், ஒரே மகள் தான். அந்த மகள் டாக்டர் படிச்சிருக்கா, பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன் தான், சர்ச்சுக்கு போகிற பிள்ளை தான், வீட்டு பக்கத்துலேயே சர்ச்சு இருக்கு. ஆனால் அந்த வாலிப மகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு தமிழ் படிக்க தெரியாது அங்கிள் அப்படின்னா. பிறந்ததுலேருந்தே சர்ச்சுக்கு போகிற பிள்ளை தான், ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காம, சரி பைபிள் ஃபுல் பைபிள் வாசித்து முடிச்சிட்டு அப்படின்னா இன்னும் வாசித்து முடிக்கல,
டெய்லி ஒரு வசனம் வாசிப்பேன் அப்படின்னு. அவ்வளோதான். ஒரு முழு பைபிளை வாசித்து முடிக்காம நிறைய குடும்பங்கள் இருக்கு. ஒரு குடும்பத்துல 71 வயசு. அந்த வயசான ஐயாட்ட சொன்னேன், இன்னைக்கு செத்து போனா பரலோகத்துல போய் நியாயத்திற்கு நாள்ல நிக்கணும், தேவனுக்கு முன்பாக போய் நிக்கணும், உன் கையில நான் பைபிள் கொடுத்தனே நீ வாசித்து முடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அன்னைக்கு நியாயத்திற்கு நாள்ல என்ன கணக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்கள பார்க்கும்போது நான் 3 தடவை ஃபுல் பைபிளை வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 2019 உபவாசம் மீட்டிங்லேயே ஒரு சர்ச்சில் மெசேஜ் கொடுத்து வந்தேன். மறுபடியும் 2023 அதே சர்ச்சுக்கு உபவாசம் மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த உபவாச மீட்டிங்கில் சில குடும்பத்தில் சாட்சி சொன்னாங்க. ஒரு வாலிப மகளும் தான். அண்ணன் வந்து 2019 மெசேஜ் கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் 13 தடவை ஃபுல் பைபிளை வாசித்து முடிச்சிட்டேன் கர்த்தருடைய கிருபையினால அப்படின்னாங்க. இன்னொரு டீச்சர் வந்து சாட்சி சொன்னாங்க. இவங்க 2019 சொல்லிட்டு போனாங்க, நான் இப்போ 6 தடவை எக்ஸ்ட்ரா நான் இன்னும் பைபிள் வாசித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். 2017 ஒரு வாலிப மகள் சூசைட் அட்டன் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருந்தேன், முழு பைபிள் வாசித்து முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வாசித்து முடிக்கல அப்படின்னா, முதல்ல பைபிள் வாசித்து முடி அப்படின்னு. அந்த வாலிப மகளை மறுபடியும் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்த வாலிப மகள் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மகள் சொன்னான், நீங்கள் கடைசி தடவை பேசிட்டு போனீங்க, அன்னைக்கு நான் தற்கொலை பண்ணி சொல்லி நினச்சேன். நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரே மாதத்தில் கர்த்தருடைய கிருபையினால நான் பிரச்சனை எனக்கு அதிகமாக இருந்துச்சு, திருமண காரியத்தில் எனக்கு பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. கண்ணீரோடு பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரே மாதத்தில் 4 தடவை வாசித்து முடிச்சிட்டேன். எனக்கு அவ்வளோ மன அழுத்தம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால அடுத்த மாதமே எனக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டு எனக்கு ஒரு பையன் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். 5 தடவை பொருத்தனை பண்ணி பைபிள் வாசித்தேன். கர்த்தருடைய கிருபையினால 10 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான், கல்யாணம் முடிஞ்சிட்டு செட்டில் ஆகிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாங்க. இதெல்லாம் ஏன் இரவு நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை கேட்க 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி. ரவிராஜ் 2015 கண்ணீரோடு கையில் பைபிள் எடுத்து வாசித்தேன். என் வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள், அதிகமான போராட்டங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் என் வாழ்க்கையில் நான் எங்கெல்லாம் மிஸ்டேக்கில் இருக்கேன், எதுல இருந்தெல்லாம் மனம் திரும்பணும், எப்படி மனம் திரும்பணும், எப்படி ஜெபம் பண்ணணும், பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், தேவனோட சமூகத்தில் எப்படி காத்திருக்கணும், இது எல்லாமே கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தேவன் கொடுத்த கிருபை. இருதய மனக்கண்கள் திறந்தார், அபிஷேகத்தினால் நிரப்பினார், வரங்களினால் நிரப்பினார், கனிகளினால் நிரப்பினார். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பல நாட்கள், பல மாசங்கள், பல வருஷம் ராத்திரி நேரத்தில் தனிமையில் உட்காந்து தேவனோடு அழகா கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தேவனோட சமூகத்தில் காத்திருப்பேன். இந்த செய்தி யாரு எந்த நாட்டுக்குள்ளேருந்து கேட்டாலும் சரி, நைட்டு தூக்கம் வரலனே கையில் பைபிள் எடுங்க, வீட்டில் பிரச்சனையா கையில் பைபிள் எடுங்க, புருஷன் பிரச்சனையா, வீட்டில் பிள்ளைகள் பிரச்சனையா, வியாபாரத்தில் பிரச்சனையா, கம்பெனியில் பிரச்சனையா, வாழ்க்கையில் பிரச்சனையா, முதல்ல கையில் பைபிள் எடுங்க. ஏன்னா நிறைய குடும்பத்தில் கையில் பைபிள் எடுக்காம எப்படியாவது பிரச்சனை சரியாயிருமா நினைக்கும். கிடையாது. நம்ம கையில் பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி கையில் கொடுத்தாரு. அந்த வசனத்துக்கு நம்ம எப்போ கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோமோ அன்னைக்கு தான் வீட்டில் ஆசீர்வாதமே வரும். நான் கையில் பைபிள் எடுத்து வாசிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் எங்கெல்லாம் தப்பு இருக்கு அது எல்லாம் தேவனோட சமூகத்தில் போய் அர்ப்பணிச்சேன். இதுதான்ப்பா என் வாழ்க்கையில பாவம், இதுதான்ப்பா நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், இந்த காரணம் தான்ப்பா, இதெல்லாம் மன்னிப்பீங்களா, இதெல்லாம் மன்னிப்பீங்களா, இதெல்லாம் மன்னிப்பீங்களா? தேவனுடைய சமூகத்தில் போய் தாழ்த்துனா கிருபை, மனம் திரும்பினா ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம். கையில் பைபிள் எடுத்து வாசித்தா குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும்.
இந்த கடைசி காலம் என்ன காலம் அப்படின்னா பஞ்ச காலம். என்ன பஞ்ச காலம் அப்படின்னா வசனம் கிடைக்காத பஞ்ச காலம். இப்போ செல்போன்ல பல மணி நேரம் இருக்கிறாங்க, கையில பைபிள் எடுத்து பல மணி நேரம் இருக்கிறாங்களா? கிடையாது. ஏன்னா இப்போ செல்போன் தான் பிடிக்கி, கையில பைபிள் எடுத்து வாசிக்க பிடிக்க மாட்டேங்குது. சர்ச்சுக்குள்ள போகும்போது செல்போன் தான் கொண்டு போறாங்க, பைபிள் கொண்டு போக மாட்டேங்காங்க. இதுதான் கடைசி காலம். சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது செல்போன் கையில் வச்சிருக்காங்க, செல்போன்ல ரிங் அடிக்கி, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது, உடனே அங்கேயே சர்ச்சுக்குள்ள உட்காந்து பார்க்குறாங்க. இப்போ அந்த அளவுக்கு துணிகரமாயிட்டு. கர்த்தருடைய வேதத்தை குறித்து அந்த ஒரு அறிவுன்னு சொல்லலாம், இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம், அந்த ஞானம் எங்க போச்சு? இதான் கடைசி காலம், பஞ்ச காலம். ஒரு 30 வருஷம் முன்பாக வயசானவங்க இருப்பாங்க, வீட்டில் பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சங்கீதம் முழுசா வாசித்து முடிச்சாதான் மத்தியானம் சாப்பாடு. அந்த பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு அதிகாரம் மனப்பாடமா படிச்சு அப்பாட்ட சொல்லி ஆகணும். அவங்க பேர் தான் வேதக்காரங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு பிள்ளைகளை ஒழுக்கமா உண்மையா பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தினாங்க தகப்பன்மார். இன்னைக்கு இருக்கிற தகப்பன்மார் கையில செல்போன் வாங்கி கொடுத்து கேம் விளையாடுறதுக்கு ஆன்லைன்ல இல்லை வீட்டில் லேப்டாப்ல எல்லா சிஸ்டம்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. நீ ரூமுக்குள்ளேருந்து கேம் விளையாண்டுக்க, கண்ணு கெட்டு போயிடும். அந்த பையனுக்கு ஒரு 4 நல்லது கெட்டது தெரியாது. இதெல்லாம் பஞ்சகாலம் தான். வீட்டில் பணம்லாம் செழிப்பா இருக்கு, ஆனா பிள்ளைகள் பார்த்தா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் தெரியாது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கவும் பழக்கம் இல்லை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா குடும்பமா சர்ச்சுக்கு போயிடுவாங்க, குடும்பம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அந்த வீட்டில் பார்த்தா தாறுமாறான வாழ்க்கையாக தான் இருக்கும். பிள்ளைகள் பார்த்தா அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படியாது, வாலிப வயசுல இஷ்டம் போல பாவத்துக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கி அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கலன்னா வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள். பஞ்சம் அப்படின்னா நிறைய பஞ்சம் இருக்கு. ஆனா இன்னைக்குள்ள செய்தியில என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் அனுப்புவேன். இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுவோம்ல, இந்த கடைசி காலத்துல இந்த வசனமும் நிறைவேறிதான் ஆகணும். எப்படி ஆசீர்வாதத்துக்கு நம்ம பேசுறோமோ, கிருபை பெற்றுக்கொள்ள பேசுறோமோ, பரிசுத்தத்துக்கு நேரா வாழும் சொல்லி நம்ம பேசுறோமோ, தேவனோட வார்த்தை தேவனோட வசனம் எல்லாமே இந்த பூமியில நிறைவேறிதான் ஆகணும். அப்ப இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, செல்போன் எடுத்து பல மணி நேரம் மூழ்கி 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 போயிட்டாங்க. அவங்களாம் வெளியில கொண்டு வர முடியல, மன அழுத்தத்துல இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏன் பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா உட்காந்து பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா செல்போன்ல யார்ட்டையோ ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுறது ரொம்ப விருப்பமா இருக்கு. ஊழித்து போயிட்டு வரும்போது ட்ரெயின்ல வந்தேன், 5:30 மணிக்கு 6 மணிக்கு ட்ரெயின்ல ஏறினேன். ஒரு வாலிப பையன், மிஞ்சி போனா 20 வயசுல 23 வயசுக்குள்ள இருக்கும், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் கண்டினியூவா போன்ல பேசிட்டே இருக்கான். 12 மணி தாண்டிட்டு நேரா எந்திரிச்சு போனேன், போனை வைக்க, ஒரே என்ன செய்ய போற சொல்லு அப்படின்னு. அடுத்த செகண்ட் தூங்கிட்டான். உடனே அந்த போனை உள்ள வச்சான், உடனே தூங்கிட்டான். 6 மணி நேரம் கண்டினியூவா ஒரு வாலிப பையன் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருக்கான். யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. இதான் ஒரு வாலிப பையனுடைய நிலைமையா இருக்கு. வாலிப பிள்ளைகள் நைட்டு ஃபுல்லா செல்போன்ல உட்காந்துருக்கு. சில குடும்பத்துல தூங்காம காலையில தூங்குறது, நைட்டு ஃபுல்லா. ஒரு தாய் ரொம்ப வேதனையோடு கூப்பிட்டாங்க, 21 வயசு வாலிப பிள்ளை வீட்டுல இருக்கு. பிரதர், என் பொண்ணை நினைச்சா பயமா இருக்கு, நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டுக்கா, செல்போன்ல ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கா, கண்டிச்சு பார்த்துட்டேன், கேட்க மாட்டுக்கா. இன்னொரு வீட்டுல ஒரு வாலிப பிள்ளை அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படியாம வீட்டு விட்டு வெளியே போயிட்டா. என்னன்னு சொல்லி கேட்டா, எனக்கு நீங்க வேண்டாம் எனக்கு, நான் இஷ்டம் போலதான் வாழும் சொல்லிட்டு போயிட்டா. காரணம் என்ன?
ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை தான், சர்ச்சுக்கு போகிற பிள்ளை தான். ஆனால் வாலிப வயசில் ஒரு சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுது. ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருந்தாங்க. இந்த கடைசி காலத்தில் பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்க கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான். அவங்களோட வாழ்க்கை கர்த்தருக்குள்ள இருக்கும். அப்ப கர்த்தருக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அம்மா அப்பா எல்லாருமே முக்கியம். அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே முக்கியம். வீட்டுல பெரியவங்க ஒரு குறிப்பிட்ட மணி அப்புறம் செல்போனை பார்க்கக்கூடாது. வீட்டுல பேரம்பேத்தி இருக்காங்களா, பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்களுக்கு பைபிள் வாசிக்க சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிற 4 பேர் முதல்ல நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். சில வீட்டுல கையில பைபிளே இல்லைங்கிறாங்க. இப்ப அப்படி வேற பிரச்சனை இருக்கு. அதனால யார் எங்க இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, ஆன்லைன்ல பைபிள் கிடைக்கும். பைபிள் எங்கனாலும் வாங்கலாம். பைபிள் வாங்கி ஒரு முழு பைபிளை வாசித்து முடிங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது, வீடு விசிட்டிங் போகும்போது வயசான தாய்மாரெலாம் இருப்பாங்க. தாய்மார்கிட்ட போய் உட்காந்து பேசுவேன். அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பேன். முழங்காலில் நிற்பேன், அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது ஒரு தாயார்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 78 வயசு. அவங்க சொன்னாங்க, நான் டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன், பைபிள் காலேஜ் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன், 40 வருஷம் சுவிசேஷ ஊழியம் பண்ணியிருக்கேன், 250 கிராமத்துக்கு போயிருக்கேன், எத்தனையோ ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் வழி நடத்தியிருக்கேன், கடைசி கால அபிஷேகம், கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும், 40 தடவை கிட்ட பைபிள் வாசித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. இன்னொரு நாள் ஐயரோல்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்களுக்கு 75 வயசு. அப்போ அந்த ஐயாட்ட பேசும்போது, ஐயா ஒரு சின்ன கேள்வியா அப்படின்னு. சொல்லு அப்படின்னாங்க. ஐயா பைபிள் எத்தனை தடவை வாசித்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். மெதுவாக கேட்டேன். அந்த ஐயா சொன்னாங்க, நான் 300 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன்டா அப்படின்னாங்க. அப்போது ஒரு நாளைக்கு நான் மினிமம் கண்டினியூவாக நான் ஒரு 3 மணி நேரம் பைபிள் வாசிப்பேன். இதுபோல் பிரசங்கத்துக்கெலாம் அது தனி, அதெல்லாம் டைரி வச்சு மறுபடியும் வேறு எழுதிட்டுருப்பேன். ஆனால் டெய்லி கம்பல்சரி நான் ஒரு 3 மணி நேரம் கண்டினியூவாக பைபிள் வாசிப்பேன். 300 தடவை நான் பைபிள் வாசித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரவிராஜ் வளர்றதுக்கு நிறைய பெரியவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டேன். நிறைய ஊழியக்காரங்கள்ட்ட போய் கேட்பேன், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், என்ன செய்யணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எனக்கு சொல்லித்தாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்பேன். அதனால் தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிறீங்களா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தடுமாற்றமாக இருக்கா, இல்லை உறுதியாக இருக்கா, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்கிறோமா, இல்லை பின்னாடி போயிட்டுருக்குறோமா, இல்லை விழுந்து போயிட்டோமா, இல்லை மனுஷனை நம்பி ஓடிட்டு இருக்கிறோமா? ஏன்னா கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் இது கடைசி காலத்தில் அதிகமாக இருக்குது. வெளியே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் செல்ஃபோனில் மூழ்கி போய் கிடக்குறாங்களா. வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் தான், 4 பேருமே செல்ஃபோன் தான். நான் நல்லா பார்த்துட்டேன். ஸ்கூலுக்கு போகும்போது அந்த சைடில் போகும்போது காலேஜ் படிக்கிற பையங்கள்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க, இல்லை உட்காந்துருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், மிஞ்சி போனால் ஒரு 17 18 வயசு, அவ்வளோதான். எல்லாருடைய கையிலையுமே செல்ஃபோன் இருக்குது. பஸ் வர தெரியாமல் செல்ஃபோனில் ஆன்லைனில் ஏதோ பார்த்துட்ருக்காங்க. ரோட்டில் நார்மலாக ஒரு 80 பையங்க நிற்கிறாங்கன்னா 75 பையங்க கண்டினியூவாக செல்ஃபோன் தான் பார்த்துருக்குறாங்க பஸ் ஸ்டாண்டுலேயே. அப்போ அந்த பையங்க வீட்டில் போய் என்ன பார்ப்பாங்க, வீட்டில் போய் எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க? அதனால் கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் இது கடைசி காலம். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்கா, கனவு இருக்கிறாங்களா, குடும்பமாக இருக்கிறீங்களா? நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசித்தா போதும். நான் பரலோகத்துக்கு போனேன் அப்படின்னா என் இருதயம் தேவனோடு இருந்தால் மட்டும்தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். எனக்கும் இயேசு கிறிஸ்துவோட தொடர்பு எப்படி இருக்கு? இந்த கடைசி காலம் ஆபத்து நிறைந்த காலம். ஒருவேளை இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நம்ம தேவனோட வார்த்தை கீழ் படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம். பணம் சொல்லி பணத்துக்கு பின்னாடி ஓடியாச்சுன்னா அங்கே வசனம்லாம் இதயத்தில் இருக்காது. இதயத்துக்குள்ளே உலகத்தினுடைய காரியம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை வளர முடியாது. இரவனத்தில் யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ, ஒருவேளை துன்மார்க்கமாக ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கா,
இல்லை கத்தரை விட்டு தள்ளி போய் ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கா, இதெல்லாம் எங்கே போய் சேரும் அப்படின்னா நேராக 2ஆம் மரணமாய் அக்னி கடலுக்கு போயிடும். மனம் திரும்பி தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்து சத்தியத்துக்குள்ள வரணும், சிறு பிள்ளை போல மாறணும், நோவாவை போல இருக்கணும், ஏனோக்கை போல இருக்கணும், கத்தரோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகள் இருக்கணும். நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா அவ்வளோ வேலை இருக்கு நமக்கு. இரவு மூலமா ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், எப்பொழுது ஜெபிக்கணும், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும், சிந்தனை கிறிஸ்துவோடு இருக்கணும், இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவியின் வாசம் பண்ணணும், இருதய மனக்கண்கள் திறந்திருக்கணும், தேவ சுத்தம் செய்யணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், உண்மையா வாழணும். நமக்கு எவ்வளோ கோட்பாடு இருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா தேவையில்லாத குப்பைகளெல்லாம் துரதிக்கு போட்டுட்டு தேவனோட சமூகத்தில் உட்கார்ந்தா மட்டும்தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க முடியும். இல்லை பிரதர், நாங்கள் பரலோகத்துக்கு போகிற மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லை, நைட்டு ஏதோ ஒரு 5 நிமிஷம் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த உலகத்துக்குரிய கவலை மட்டும்தான் இருக்கும். பரலோகத்துக்கு போன அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அக்கறைலாம் இருக்காது. ஆயத்தப்படணும், ஆயத்தப்படுத்தணும், அதான் நமக்கு வேலை. நான் ஆயத்தப்படணும், மற்றவங்களும் ஆயத்தப்படுத்தணும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேலை. நீங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசித்தா தான் உங்கள் வீட்டில் மற்றவங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த முடியும். நீங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருந்தால் பிள்ளைகளை நம்ம சொல்ல முடியாது. அதனால் இணைந்திருக்கிற குடும்பங்கள் நம்ம முதல்ல கையில் பைபிள் எடுக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்பு என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறார். இது ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை இல்லைப்பா. நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு முடிச்சிருவேன். ஆனால் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 13 அதிகாரம் வாசிச்சு அப்படின்னா ஒரு 3 மாசத்துல முழு பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். வருஷத்துக்கு 4 தடவை பைபிள் வாசித்து முடிக்கலாம். 10 வருஷத்துல 40 தடவை பைபிள் வாசித்து முடிக்கலாம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட 13 அதிகாரம் வாசிக்கணும். ஒரு 1 hour உட்காருங்க. ஒரு 1 லட்ச ரூபா யாராவது தரங்கன்னு சொன்னா உடனே போய் அந்த ஆபீஸ்ல போய் உட்காந்துருவாங்க. இல்லை நேரம் கிளம்பி போயிடும் பணம் வாங்குறதுக்கு. தேவனுடைய சமூகத்திலே ஒரு மனுஷன் உட்கார்ந்தால், காத்திருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த கடைசி காலத்திலே காக்கப்படணும் அப்படின்னா நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், காத்திருக்கணும். இந்த செய்தி எத்தனை குடும்பத்துக்கு பிரயோஜனமா சொல்லி தேவன் பார்த்துட்டு இருப்பார். யாரெல்லாம் கேட்குறீங்க, யாரெல்லாம் கீழ்ப்படுறீங்க, எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பார். அதனால இணைந்திருக்கிறது பெருசு கிடையாது, பரலோகத்துக்கு போய் சேரணும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி எடுத்து துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் என்று எழுதப்பட்டிருப்பா. இந்த தேசத்திலே யாரெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு நான் இனிமேல் என்னோட வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சு தீர்மானம் எடுக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் நோக்கி பாருங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. கடந்த காலத்துல என்னென்ன கருத்தை கத்தரை விட்டு தள்ளி போனோம் எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சு, யாரெல்லாம் மனம் திரும்பினாங்களோ உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கத்தோட வருகையில நாங்கள் காணப்படணும். கத்த கிருபை செய்யுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, டியூட்டில இருக்காங்க, கத்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கணும். டிரைவிங் லைன்ல இருக்காங்க, முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. பூர்ண சுகம் தாங்க, பூர்ண விடுதலை தாங்க, பூர்ண ஆரோக்கியம் தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இணைந்துக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. கடன்ல கஷ்டப்படுறது, கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துருங்கப்பா. போதும்பா, பிள்ளைகள் கஷ்டப்பட்டது போதும். வெளிநாட்டுல இருக்காங்க, வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தரே வாசலை திறந்து விடுங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும், துதிக்கிற பிள்ளைகளா மாறணும், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளா மாறணும். அந்த கிருபை தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்திலேயே ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் வருங்க. நைட் சீக்கிரமா படுத்துங்க, அது கிருபை செய்யுங்க. மாசமா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, திருமண தேவைக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. வேற நாட்டுக்குள்ள வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலடைங்க, கர்த்தர் மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் பெற முடியும். கர்த்தரே கூட இருங்க. உங்க நாமம் மையப்படட்டும்.
நிறைய குடும்பத்துல நிறைய விண்ணப்பத்தோடு இருக்காங்க. எல்லா விண்ணப்பத்தையும் உங்களுடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறோம். உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. அவங்க இதயத்துல என்ன துக்கம், பாரம், நெருக்கம், ஒடுக்கப்பட்ட சூழலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழல்ல கண்ணீரோடு பலவிதமான பிரச்சனையோடு யாரெல்லாம் இருக்காங்களோ உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. உங்க நாம மையம் விடட்டும், உங்க நாம மையம் விடட்டும், உங்க நாம மையம் விடட்டும், உங்க நாம மையம் விடட்டும். கர்த்தர் பொறுப்படுத்தலாம். அப்புரோஜனமான ஊழியக்காரன் இரவு நேரத்துல எங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் தங்கிருங்க. நைட் ஷிப்ட்ல எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இரவு நேரத்துல எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தரோட ஜீவனுக்குள்ள பண்ணிடும். கர்த்தர் கூட இருந்து ஆசிரியங்க. உங்க நாம மையப்படுத்தும். வேதத்தை தியானிக்க, வாசிக்க கிருபை தாங்க. துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 93630641 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தருடைய வருகையில நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும். கர்த்தர் பிரியமானபடி வாழுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.